இந்த பொண்ணு ஏமி தன்னோட கிரஷ ஒரு நொடி பாத்திர மாட்டாளான்னு சொல்லி ரொம்பவே ஆசையில இருக்கா. அதுக்காக யாருக்குமே தெரியாம ஸ்கூல் பாத்ரூம்ல உட்காந்து ரகசியமா மேக்கப் போடவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அசிங்கமா ஐலைனர், அப்புறம் நல்லா பளிச்சுன்னு பிங்க் கலர் லிப் கிளாஸ்னு எல்லாமே அப்ளை பண்றா. கரெக்டா 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு கிளம்பவும் பாக்குறா. அப்ப கரெக்டா அந்த ஸ்கூலோட புள்ளியோ உள்ள என்ட்ரி ஆகுறா. அவ நகர்ந்து போலான்னு பார்த்தா இவங்க வழிய மறிச்சு அவளை கடுப்பேத்தவும் செய்யறாங்க. அச்சோ மாட்டிட்டோமேன்னு சொல்லி பயந்து போய் தலை குடிஞ்சு தப்பிக்கவும் பாக்குறா. பூசணிக்காயில கூடு போட்டா தர்பூசணி ஆயிடுமா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இதை எல்லாமே கேட்டுட்டு மனசுக்குள்ள அழுதுட்டே சண்டைக்கு போகாம அமைதியாவும் இவ்வளவு இருக்கா. கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சு ரொம்பவே பொறுமையா தாங்குறா. அந்த புள்ளி பொண்ணு இவகிட்ட இருந்த லிப் கிளாஸ வச்சு மூஞ்ச இன்னும் நாசமும் ஆக்குறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவளோட கண்ணை பொத்தி சப்வே ஸ்டேஷன்ல இருக்க பெரிய கண்ணாடி முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. பாருங்க காடஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேவலமா சிரிக்கிறாங்க. ஏமி கண் திறந்து பார்க்கும்போது அவளோட முகம் பார்க்கவே ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி மாறி இருந்தது. இவ்ளோலாம் பண்ணியும் அவ ஒண்ணுமே பேசாம அமைதியாவும் இருக்கா. கடைசியா அவங்களுக்கு சலிச்சு போய் அங்க இருந்து கிளம்பியும் போறாங்க. அவங்க போனதும் இந்த பொண்ணு ஏமி அப்பாடா உயிர் பழச்சோன்னு சொல்லி நிம்மதி பெருமிச்சும் விடுறா. ஆனா தனக்கு தானே இந்த கோலத்துல உனக்கு நிம்மதியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அடிச்சுக்கிறா. ஏமி ரொம்ப சாதாரண பொண்ணு. சோஷியல் ஆங்ஸைட்டி அவளுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. யார்கிட்டயும் எதிர்த்து பேசவும் தெரியாது. தனக்கு தானே கோபப்பட்டு எப்பவுமே இதே மாதிரி அடி வாங்குறோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரையும் எடுக்கிறா. திடீர்னு பின்னால இருந்து ஒரு பெரிய கை அவ ஷோல்டரையும் தொடுது. திரும்பி பார்த்தா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மும் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவிலே பயங்கரமான கெட்ட பேருள்ள ஸ்கூல் வேறையும் அது. உடனே பயந்து போய் தன்னோட வாலெட்ல இருக்க எல்லா படத்தையும் எடுத்து அவன்கிட்டயும் நீட்டுறா. ஆனா அவன் காசை வாங்காம அவ கையில இருந்த டிஷ்யூ பேப்பரை பிடிங்கிட்டு அங்க இருந்து ஓட்டத்தையும் பிடிக்கிறான். பார்த்தா அவனுக்கு வயிறு வலி மாதிரியும் பாத்ரூம் போகதான் அவசரமா வந்திருக்கான்னு புரியுது. பர்சும் தப்பிச்சுடுச்சுன்னு நினைச்சா. ஆனா அவன் அங்கேயே நில்லுன்னு சொன்னதுனால ஏமியும் அங்கேயே அசையாமல் நின்னுட்டு இருக்கா. பாத்ரூம் முடிச்சு வந்த ஜேக் இந்த பொண்ணு ஏமியும் அங்கேயே நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறா. ஏமி எவ்வளவு அப்பாவி முட்டாள்தனமான்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே புரியுது. அவளுக்கு அந்த தகராறு பண்ணாத பழக்கத்தை மாத்தணும்னு சொல்லி ஜேக்கும் நினைக்கிறான். அந்த பசங்க உன்னை எப்படி அசிங்கப்படுத்துனாங்கன்னு நினைச்சு பாரு. அந்த கோபத்துல வெளியில காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ சாப்பாட்டை யாராச்சும் பிடுங்கினாங்கன்னா சண்டைக்கு போவியே அது மாதிரி யோசி அப்படின்னு சொல்லி அவளை கோபப்படுத்தியும் பாக்குறான். உடனே ஏமிக்கு கோவம் வந்து கத்தவும் ஆரம்பிக்கிறா. கோவத்தை வெளிப்படுத்துறது எவ்வளவு நல்ல ஃபீலிங் சொல்லி அப்பதான் ஏமிக்கும் புரியுது. தப்பு பண்ணலனா யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டும் போறான். உடனே பாத்ரூம்க்கு போய் முகத்துல இருந்த லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் கழுவிட்டு லென்ஸை கழட்டிட்டு பழையபடி தன்னோட கிளாஸையும் மாட்டிக்கிறா. மேக்கப் இல்லாம நார்மலா இருந்தாலும் இப்ப அவளோட மனசு லைட்டாவும் கான்பிடென்ட்டாவும் உணர்றா. அப்படியே தன்னோட கிரஷையும் பார்க்க போறா. மத்தவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க இல்லனா கிண்டல் பண்றாங்க அப்படின்றத நினைச்சு எப்பவுமே நம்ம பயந்து ஓடக்கூடாது. எந்த தப்பும் செய்யாத வரைக்கும் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல. நம்மள நாமே நம்பி எதிர்த்து நின்னு தைரியத்தை வரவழைக்கும் போதுதான் உண்மையான மாற்றமும் நமக்கான வெற்றியும் பெருக்கும் தானே. நீங்களும் ஏமி மாறினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.